வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்ற அமெரிக்க கவிஞர் எழுதின த ரோட் நாட் டேக்கன் அப்படின்ற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போயமை பெரும்பாலும் இதை கேட்குற எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருக்கவே வாய்ப்பு அதிகம். ஹையர் செகண்டரி லெவலில் 9th 10th இல்லை ஈவன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட 12th வரைக்கும் உள்ள ஏதோ ஒரு வகுப்பில் இல்லை 2-3 தடவை கூட நீங்கள் இந்த கவிதையை படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது அத்தனை முக்கியமான ஒரு கவிதை. அப்படி இந்த கவிதை இல்லை அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங் அப்படின்ற அந்த ஆங்கில கவிதையை படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ராபர்ட் ஃப்ராஸ்ட் இன்றைக்கும் கொண்டாடப்படும் ஒரு அமெரிக்க கவிஞர். அவர் கலிஃபோர்னியாவில் உள்ள சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்ற ஊரில் 1874 பிறந்திருக்கார். அவரோட கவிதைகளில் த ரோட் நாட் டேக்கன் அப்படின்றத ஐகானிக் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட நீங்கள் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங் அந்த போயம் கூட சேர்த்துக்கலாம். அவர் பிறந்தது தான் அந்த ஊரை தவிர்த்து அப்புறம் அவரோட குடும்பம் மேசச்சூசெட்ஸ் அப்படின்ற மாகாணத்துக்கு இடம் மாறிடுறாங்க. அங்கே உள்ள லாரன்ஸ் அப்படின்ற ஊரில் தான் அவர் வளர்ந்துருக்காரு. அவர் டாட்மவுத் காலேஜ் அப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் படிச்சிருக்காரு. ஆனால் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த டிகிரி படிப்பை முடிக்காமலே அங்கேருந்து வெளியேறிடுறாரு. ஆனாலும் அவர் ஒரு கவிதை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியராக அன்றைக்கு இருந்திருக்காரு. விவசாயமும் பார்த்துருக்காரு. 1912 அவர் இங்கிலாண்டுக்கு வந்துடுறார். இங்கிலாண்டுக்கு அங்கேருந்து தான் அவரோட முதல் கவிதை தொகுப்பை வெளியிடுறார். அந்த கவிதை தொகுப்போட பேர் எ பாய்ஸ் வில். அதுக்கப்புறம் 1915 திரும்ப யூஎஸ்க்கு வந்துடுறாரு. அவர் யூஎஸில் வாழ்ந்த காலகட்டத்தில் 4 முறை அவரோட கவிதைகளுக்காக புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்கார். இந்த குறிப்பிட்ட ரோட் நாட் டேக்கன் அப்படின்ற போயம் 1916 வெளியிடப்பட்டது. அவர் இந்த கவிதைக்காக இன்றும் நினைவு கூறப்படுறார். இந்த கவிதை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவர் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எப்படி அவர் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றத இல்லை அவர் எடுத்த அந்த முடிவு தான் அவர் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சது அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்கான ஒரு அளவுகோலாக இந்த கவிதை இன்று உலகம் ஃபுல்லாக சொல்லித்தரப்படுது. இப்போ இந்த சிலபஸ்லேயே, இந்த டான்ஸ்கி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க சிலபஸ்லேயே அவங்க இந்த யூனிட்டுகள் அப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு ரெசிலியன்ஸுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அப்போ இந்த கவிதை டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற அந்த யூனிட்டு கீழே தான் இந்த கவிதை வருது. இந்த போயம் பார்த்திங்க அப்படின்னா முடிவெடுக்கிறத பற்றினது தான். ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதர் எந்த சூழ்நிலையில் எந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 12th முடிக்கும்போது என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, ஏற்கனவே பல பேர் படித்து வேலை உத்தரவாதம் உள்ள ஒரு படிப்பை படிக்க போகிறீங்களா, இல்லை வேறு ஒரு படிப்பை படிக்க போகிறீங்களா, இல்லை படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்த வேலையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க, ஏற்கனவே நல்ல கரியர் க்ரோத் பாசிபிலிட்டி உள்ள ஒரு வேலைக்கு போகிறீங்களா, இல்லை ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்களா, இல்லை ஒரு புது கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்களா. நம்ம சாய்ஸஸ் தான். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம நூற்றுக்கணக்கான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு அணிய போகிற உடைகள்லேருந்து, அன்னைக்கு பேச போகிற வார்த்தைகள்லேருந்து, அன்னைக்கு வாங்க போகிற பொருட்கள்லேருந்து எல்லாத்துலேயும் நமக்கு சாய்ஸஸ் இருக்குது. நம்ம டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் எந்த டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றுது. ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணு முன்னாடி ரெண்டு பாதைகள் இல்லை அதுக்கும் அதிகமான பாதைகள் தெரியலாம். எல்லாம் பல முறை சோதிக்கப்பட்ட பாதை ஒன்று, சோதிக்கப்படாத பாதை ஒன்று. நமக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய ஃபார்முலேக்கான வழி ஒன்று இருக்கும். இல்லை இது குறைவாக பயணம் செய்யப்பட்டது, இல்லை இதை யாருமே அவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்கல அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம எந்த பாயிண்டில் எந்த பாதையில் பயணிக்கிறோம், அது படிப்பு, வேலை, திருமணம், முதலீடு, பணத்தை முதலீடு செய்வது, இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம முன்னாடி உள்ள சாய்ஸஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதுதான் இந்த கவிதையில் அதை தான் சொல்ல வர்றார். முக்கியமாக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கத்துக்கு மாறாக எடுத்த அந்த முடிவு தான் நம்ம வாழ்க்கையை வேற ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அது உடனே தெரியல அப்படின்னாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ, பெனிஃபிட் ஆஃப் ஹைண்ட்சைட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை போயிட்டுருக்கு. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசப்பட்டிருக்கு வழக்கமான வாழ்க்கையிலேருந்து. நீங்கள் வழக்கமாக உங்கள் நண்பர்கள் தேர்ந்தெடுத்த அதே பாதை, அதே படிப்பு, அதே வேலை அப்படி போகாமல் ஒரு முடிவை மாற்றி எடுத்தப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்றது அது சில வருடங்கள் கழித்து தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே, அது பொருட்கள் வாங்குறதுலேருந்து, வாக்களிக்கிறதுலேருந்து,
வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து உடைகள் வாங்குறது எல்லாமே எல்லா டெசிஷன் மேக்கிங்குமே அது கூட நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கவிதை வந்து டெசிஷன் மேக்கிங்கான ஒரு அளவுகோலாக சொல்லப்படுது. ஒரு உதாரணமாக எப்படி ஒரு மனிதர் வந்து யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இதே டான்ஸ்கி சிலபஸில் உங்களுக்கு முதல் யூனிட்டில் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்ற தலைப்பு கீழே டோன்ட் குவிட் அப்படின்ற ஒரு கவிதை இருக்குது. அது நேரடியான கவிதை, எட்கர் ஏ கெஸ்ட் எழுதின கவிதை அது. அதை பற்றி இந்த சேனலில் ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. இந்த கவிதை, இந்த ரோட் நாட் டேக்கன் அப்படின்ற இந்த கவிதை வந்து அவ்வளவு நேரடியான கவிதை இல்லை. நீங்கள் 3 தடவை படித்தாலும் 4 தடவை படித்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும். ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து இது என்ன சொல்ல வருது, இல்லை இதோட எசன்ஸ் என்ன, அடிநாதம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த கவிதை வந்து நீங்கள் வெவ்வேறு வயசில் வாசிக்கும் போது உங்களுக்கு வெவ்வேறு அர்த்தம் தரலாம். நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கும்போது படிக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அனுபவம் தருது. அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து படிக்கிறீங்க அப்படின்னா இதோட அர்த்தம் வேறையாக மாறி இருக்கலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு அது வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.